Hello students, welcome to JKG Max. So இன்னைக்கு நம்ம 10th Max chapter 5ல exercise 5.1 5th sum தான் பார்க்க போறோம். Find the area of quadrilateral whose vertices are -9, -2, -8, -4, 2, 2 and 1, -3. So area of quadrilateral கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரஃபா ஒரு கிராஃபை பிளாட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஏரியாவில் எப்போவுமே ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கும். இங்கே எப்போவுமே ரெண்டுமே ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் ஆஃப்டர் ப்ளஸ்ஸாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து மைனஸில் இருக்கும். இங்கே ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஆகும், செகண்ட் மைனஸ். ஸோ இது வந்து நம்மளுக்கு மாறாது, இதுதான் ரூல்ஸ். ஸோ இதை பற்றி தான் நம்ம பிளாட் பண்ணணும் பாயிண்ட்ஸை. ரெண்டுமே மைனஸு, அப்போ வந்து -9, -2 இங்கே வந்து பிளாட் ஆகும். -9, -2. அப்புறமா திருப்பியும் ரெண்டுமே மைனஸ். ஸோ இங்கே பிளாட் ஆகும் அதே பாயிண்டில் தான் -8, -4. அப்புறமா 2, 2 ரெண்டுமே ப்ளஸ்ஸு. ஸோ 2, 2 இங்கே வந்து பிளாட் ஆகும். 1, -3 ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு செகண்டு மைனஸு. ஸோ இங்கே வரும் 1, -3ன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பாருங்கள், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்மளுக்கு வரும் பாயிண்ட்ஸ். ஓகே, இப்போது இந்த ஆர்டரை நீங்கள் எப்படி வேணாலும் எடுக்கலாம், ஆனால் ஆன்டி கிளாக் வைஸில் தான் எடுக்கணும். மீன்ஸ் இப்போ 2, 2வை நீங்கள் எடுத்திங்கன்னா ரிவர்ஸில் எடுக்கணும். 9, -2 அப்புறமா மைனஸ். ஸோ இந்த ஆர்டர் இப்படி ரிவர்ஸில் வரணும். இப்போ 1, -3 எடுத்திங்கன்னா அப்புறமா 2, 2 அப்புறமா இப்படி. ஸோ ஆன்டி கிளாக் வைஸில் தான் எடுக்கணும். ஸோ நான் 2, 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அப்புறமா இந்த பாயிண்ட், ஆஃப்டர் திஸ், ஆஃப்டர் இந்த பாயிண்ட். ஸோ இந்த ஆர்டரில் நான் பாயிண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2, 2 அப்புறமா -9, -2 அப்புறமா -8, -4 அப்புறமா 1, -3. ஸோ இந்த ஆர்டரில் நான் இப்போ பாயிண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம x1, y1, இது x2, y2, இது x3, y3, இது x4, y4 அப்படின்னு எடுக்கணும். இது ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல். அப்போ ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஃபார்முலா ரைட் பண்ணிக்கோங்க. ஆஃப் x1, x2, x3, x4, again x1, y1, y2, y3, y4. ஸோ again வந்துட்டு y1 equal to ஸ்கொயர் யூனிட். கொலினியரில் தான் நீங்கள் வந்து = 0ன்னு போடணும். ஓகே, நவ் இப்போது இதில் பாயிண்ட்ஸ் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஆஃப் x1னா என்னது 2, x2னா என்னது -9. ஜஸ்ட் அங்கே மார்க் பண்ணிட்டோம் நம்ம ஆல்ரெடி பாயிண்ட்டை, அதை எடுத்து இங்கே அப்ளை மட்டும் பண்ணால் போதும். x3னா என்ன -8, x4னா என்ன 1, அகெயின் x1னா 2, y1னா என்ன 2, அகெயின் y2னா என்ன -2, y3னா என்ன -4, y4னா என்ன -3, அகெயின் y1னா என்ன 2. ஓகே, நவ் இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் நம்ம பண்ணணும். கிராஸ் மல்டிபிள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஃபஸ்ட்டு மேலே இருந்து தான் பண்ணணும், அப்புறமா தான் கீழே இருந்து. 2 2s are என்ன 4, மைனஸ் இருக்கிறதுனால -4. 9 4s are என்ன 36, ரெண்டுமே மைனஸ். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 36. இப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8 3s are என்ன 24 ப்ளஸ் 24. 1 2s are என்ன 2 ப்ளஸ் 2 மைனஸ். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ மைனஸ் போட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ மைனஸ். இப்போ கீழே இருந்து மேலே 9 2s are என்ன 18, மைனஸ் இருக்கிறதுனால இங்கே போட்டுக்கிறேன். மைனஸ் இருக்கிறதுனால -18. 2 8s are என்ன 16, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 16. இது ப்ராக்கெட் இல்லை, ப்ளஸ் 16. 1 4s are என்ன 4, -4. 3 2s are என்ன 6, மைனஸ் இருக்கிறதுனால -6. ஓகே, நவ் ஆஃப் இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 36. ஃபஸ்ட்டு ப்ளஸ்லாம் தனியாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். 36 24 எவ்வளோ 50, 60, 60 ஒரு 2 எவ்வளோ 62. இப்போது 62லேருந்து 4 மைனஸ் பண்ண என்ன 58ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 58. இங்கே என்ன இருக்குது மைனஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ப்ளஸ் தான் இருக்குது, மற்ற எல்லாமே நம்மளுக்கு மைனஸ். ஸோ எல்லாமே மைனஸில் இருந்தால் என்ன பண்ணணும், ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் போட்டுடணும். ஸோ இதை ஆட் பண்ண என்ன வருது 18, 4, 6, இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் 28ன்னு வருது. ஸோ -28ன்னு கிடைக்கும். இங்கே என்ன இருக்குது 16. அப்போ 28ல் 16 மைனஸ் பண்ணிடணும். 2 1ன்னு கிடைக்கும். ஸோ எது பெரிய நம்பர் இல்லை, இதுதான் பெரிய நம்பர். ஸோ -12 தான் நம்ம ஆன்சர். -12. ஓகே, நவ்
half of 58 minus into minus plus 12. Okay, now again half of 58 and 12 add பண்ணிக்கோங்க என்னன்னு கிடைக்கும் 70. இப்போ cancel பண்ணிடணும் 1 2s are 2 35 2s are வந்து 70. Then your answer is 35 square units. So that's all. எவ்வளோதான் இந்த sum. Thank you for watching.